கோவிந்த ரங்க விட்டலே வேணுகோபால ரங்க விட்டலே ரங்க ரங்க விட்டலே ஜெய பாண்டுரங்க விட்டலே கோவிந்த ரங்க விட்டலே வேணுகோபால ரங்க விட்டலே விட்டல விட்டல பாண்டுரங்கா 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 பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா 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 பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கா. வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகல் தோறும் அழுது ஆயவான் நேரே செய்குந்தா அரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. நம்மாழ்வாருடைய பாசுரம். எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். மகாபத்க விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே 42வது இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது ஸ்ரீ ஜனாபாய் என்ற அடியாரது விருத்தாந்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பண்டரிபுரத்திலே ஒரு நாள் கார்த்திகை மாதத்து ஏகாதசி விழா. நூற்றுக்கணக்கான மெய்யன்பர்கள் கூடி ஆடியும் பாடியும் பஜனை செய்தும் வழிபட்டு கொண்டிருந்தனர். ஆலயத்தின் பிரகாரம் முழுவதும் விட்டல 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 ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்கா பண்டரிநாதா நாராயணா ஹரிநாராயண விட்டல விட்டல என்று கோஷம் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பக்த கோடிகள் நாமாவளியை பாடி மெய் மறந்து அந்த விட்டலனுடைய தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு சிறுமி 10 வயதுக்கு மேல் இருக்காது. அவள் தன் தாய் தந்தையரோடு பாண்டுரங்கர் சேவிக்க வந்திருக்கிறாள். பாண்டுரங்கனை பார்த்துவிட்டு சேவித்து விட்டு வெளியே வந்தவள் பண்டரிபுரத்தை விட்டு போக மாட்டேன், நான் இந்த கோவிலிலேயே இருக்கிறேன், எனக்கு இந்த பெருமாளை ரொம்ப பிடித்திருக்கிறது, ஆகவே நான் இந்த கோவிலை விட்டு வரமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறாள். அவள் பெற்றோர்களெல்லாம் எவ்வளவோ சமாதானம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது அவள் சொல்கிறாள், நீங்கள் தானே எனக்கு இவர் தான் என்னை பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறார், ஆகவே இவர் தான் எனக்கு பெற்றோர், பெருமாள் தான் எனக்கு தாயார் தந்தை எல்லாம், ஆகையால் நான் இவரை விட்டு போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறாள். அப்பொழுது கோவிலில் கூடியிருந்த மக்களெல்லாம் அந்த சிறுமியினுடைய பக்தியையும் சிதப்பிரஜன்னு பேர், அந்த ஒரு விடாப்பிடியான பக்தியை நினைத்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். 10 வயது கூட ஆகவில்லை, இந்த குழந்தை பெருமாள் மீது ஒரு பக்தி ஏற்பட்டு வீட்டுக்கே வரமாட்டேன், நான் அந்த கோயிலே இருக்கேன் என்று சொல்லுகிறாளே என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை ஜனாபாயானவள் பாண்டரங்கனது திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு எதிரே நின்றபடி தன்னுடைய இனிமையான குரல்களை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாள். அந்த சமயம் ஏற்கனவே நமக்கு பார்த்த மகானாகிய நாமதேவர் அங்கே வரார். வரும்போது ராமதேவருக்கு உள்ள அந்த ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது செய்தி தெரிகிறது. எல்லாரும் சொல்கிறாங்க, இப்படி ஒரு பொண்ணு 10 வயதுக்குள்ளே தான் இருக்கும், அந்த சிறுமி வந்தவள் தாய் தந்தையரை விட்டு போகவே மாட்டேன்னு பிடிவாதமாக நான் இங்கேயே இருப்பேன், கோயிலே இருப்பேன், பாண்டரங்கனையே தரிசித்து கொண்டு இருப்பேன், எனக்கு வேறு இதே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இருந்து விட்டால் அவள் தான் பாடிக்கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லுகிறார்கள். நாமதேவர் அங்கே சன்னதிக்கு வருகிறார். இவள் மெய் மறந்து பாடிக்கொண்டிருக்கிறாள். அவளை பாடி முடித்தவுடன் அவர்கிட்ட கேட்குறார், அம்மா நீ யார், ஏன் தனியாக நிற்கிறான்னு கேட்டார். நாமதேவரை கண்டவுடன் இவளுக்கு உடம்பில் ஒரு புல்லரிப்பு ஏற்படுகிறது, ஆனந்தம் ஏற்படுகிறது. அவருடைய திருவடிகளில் வணங்கி, சுவாமி அடியாள் பெயர் ஜனாபாய், தாயும் தந்தையும் மேகவண்ணனே,
ஆகவே நான் இங்கேயே தங்கி இருக்க விரும்புகிறேன். நீ யாரோட பொண்ணுன்னு கேட்குறார். நான் இந்த பெருமாளோட பொண்ணு தான், எனக்கு தாய் தகப்பன் எல்லாம் நீ தான். அழகாக ஆழ்வார் சொன்னாரே, ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆகையால் பிறவி வேண்டேன் அரங்கமான அகருளானே. தொல்ராடிப்புடியார் பாடினார். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேனும் ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான அகருளானே. ஊரிலேன் காணியிலேன் உறவு மற்றொருவர் இல்லை. எனக்குன்னு சொந்த ஊர் எதுவும் கிடையாது, எனக்குன்னு இடம் கிடையாது. ஊரிலேன் காணியிலேன் உறவு மற்றொருவர் இல்லை, எனக்குன்னு சொந்தக்காரன் யாரும் கிடையாது, நீயே சொந்தம் எனக்கு. பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேனே, யார் என கலைகண் அம்மா. என்னோட துன்பங்களை, என்னுடைய தாகத்தை, என்னுடைய தவிப்பை யாரால் தீர்க்க முடியும்? உன்னால் தான் முடியும். யார் என கலைகண் அம்மா அரங்கமான அகருளானே அப்படின்னு சொல்லி அழகாக பாடுவார். அது மாதிரி எனக்கு தாய் தந்தை எல்லாம் நீ தான். இன்னொரு அழகாக சொல்வார், இந்த பெருமாள் நாம என்ன பண்ணும்? குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயிரமெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் வரலும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் நலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். இப்படி பெருமாளுடைய நாமாவளி நமக்கு தாய் தந்தை எல்லா வகையிலையும் நமக்கு இருக்கும். அதை அவள் சொல்கிறாள். சொன்ன உடனே நாமதேவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த சின்ன வயசில் இவ்வளவு ஒரு விடாப்பிடியாக பெருமாள் மீது பக்தியை கொண்டிருக்கிறாளே, பெற்ற தாய் தந்தையரை கூட விட்டுட்டு இந்த பெருமாளோட ஐக்கியமாகி பெருமாளை பார்த்து கொண்டிருந்தாலே போகிறோம், அவனுடைய திவ்ய நாமங்களை உச்சரித்து கொண்டிருந்தாலே போரும்ட்டு இருக்காளே என்ற ஆச்சரியமும். அதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம் தான். சிறு வயசில் ஞானம் ஏற்படுதுங்கிறது. ஏன்னா ஒரு வாழ்க்கையில் அடிபட்டு ஒரு முற்றிய நிலையில் ஞானம் வர்றது, பக்தி வர்றதுங்கிறது சகஜம். ஆனால் இளம் பருவத்திலேயே உற்றார் உறவினரை துறந்து விட்டு பகவானே கதின்னு இருக்கக்கூடிய எண்ணம் சில பேருக்கு தான் ஏற்படும், சில குழந்தைகளுக்கு தான். அதை நினைத்து ஆச்சரியப்படுகிறார். உடனே இதுவும் பகவானுடைய திருவிளையாடல் தான். அம்மா, நீ பொண்ணு வயசுக்கு வரக்கூடிய பொண்ணு, நீ கோவிலில் தனியாக இருக்கக்கூடாது, அதோடு இங்கே இருக்கவும் முடியாது. ஆகவே நீ என்னோட என் வீட்டுக்கு வா. என்னோடய வீட்டில் பஜனை பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருக்கும். ஆகவே நீ என்னோடு கலந்து கொண்டு பெருமாளை நினைத்து கொண்டு கோயிலுக்கும் தினசரி நீ தரிசனம் பண்ணிக்கலான்னு உடனே ரொம்ப சந்தோஷம். சரி, இவரையே தந்தையாக ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா நம்ம குருங்கிறவர் தந்தையினுடைய ஸ்தானம் தான் என்று சொல்லிக்கொண்டு அவரோடு வீட்டுக்கு போகிறார். உனக்கு இங்கே கோயிலுக்கு எப்பவும் வருவதற்கோ வழிபாடு செய்வதற்கோ தடை கிடையாது. இரவு நேரத்தில் கோயில் சாத்திடுவாங்க, அதனால் நீ இங்கே தங்க முடியாது. ஆகவே என்னோட வா என்று என்ன உன்னுடைய தந்தை போல் நினைத்து கொண்டு வான்னு சொல்கிறார். ராமதேவரோடு அவர் வீட்டுக்கு போகிறாள். ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் கூட போகிறார். வீட்டுக்கு போனோட அவர் தன்னுடைய தாய் குணாயின்னு பேர், குணாயை அழைத்து, அம்மா, இந்த பெண் பண்டரிநாதன் மீது அளவுக்கு அதிகமான பக்தியோடு இருக்கா. சன்னதியில் பாடிக்கொண்டிருந்த பொழுது நான் இவளை பார்த்தேன். எனக்கு என்னுடைய ஞானத்தில் என்ன தோணுறதுன்னா, இவள் முற்பிறப்பில் செய்த புண்ணியத்தினால் இந்த பிறப்பு வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் பெருமாள் மேலே பக்தி ஏற்படுதுன்னா சும்மா சாதாரணமாக ஏற்படலை. போன ஜென்மத்தில் நமக்கு ஏதாவது பெருமாளோட தொடர்பு, பெருமாள் சம்மந்தப்பட்ட சத் விஷயங்களில் இருந்தால் தான் வரும். எந்த தந்தை மூத்தப்பன் 7 படிக்கால் தொடங்கி வழிவழியாக செய்கின்றோம். பெரியாழ்வார் சொல்லுவார், பெருமாளே உனக்கும் எனக்கு ஏதோ இப்போ நேற்றுக்கு வந்ததில்லை. எந்த தந்தை தம் மூத்தப்பன் 7 படிக்கால் தொடங்கி வழிவழியாக செய்கின்றோம்.
ஜென்ம ஜென்மாதி பந்தநாத்துன்னு சொல்லலாம், சஹஸ்ரநாமத்தில் வரும். பல ஜென்மங்களில் நமக்கு தொடர்பு ஏற்பட்டு தான் பெருமாளுடைய ஞானம் நமக்கு கிடைக்கும். ஆண்டாள் நாச்சியார் கடைசியில் அதான் சொல்ற, இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று. ஆண்டாள் நாச்சியார் கேட்குறார், 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னோடு உறவு உள்ளவளாக இருக்கணும், உன்னோட சம்பந்தப்பட்டவளாக இருக்கணும். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். உன்னுடைய கைங்கரியத்துக்காக என்னுடைய வாழ்நாளை செலவு பண்ணணும். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய மற்ற இனமும் காமங்கள் மாற்றுன்னு. அது மாதிரி பெருமாள் மேலே பக்தியோ பாகவதர்கள் சம்பந்தமோ ஏற்படணும்னா அதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அதில் சிறு வயதில் அது ஏற்படுறதுனா அது இன்னும் ரொம்ப ஆச்சரியம். ஒரு வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் பெருமாள் நினைக்கிறதுங்கிறது வேறு. பிறவிலேயே ஞானம் உண்டாகணும்னா அதுக்கு பல ஜென்மங்களில் தபஸ் பண்ணி பல நாமாவளிகளை சொல்லி இருந்தால்தான் பகவத் விஷயத்தை பேச முடியும், பகவத் விஷயத்தை கேட்க முடியும், பகவத் விஷயத்தில் ஈடுபட முடியும். அவனர்களால் அவன்தாள் வணங்கினர் ஒரு நாயன்மார். பகவானை வணங்கணும்னா கூட அவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் வணங்க முடியும், இல்லாட்டி நமக்கு அது கிடைக்கும், அந்த எண்ணம் வராது. மற்ற அந்த லோக சௌகரியங்களில் லோக இச்சைகளில் நம்முடைய மனசு ஈடுபடுமே தவிர பெருமாள்கிட்ட ஈடுபடாது. இந்த ஐம்புலன்களும் நமக்கு அதனுடைய வழியில் எடுத்துகிட்டு போகும். ஆகவே சொன்னார், இவன் வேறு யாரும் இல்லை, என்னுடைய மனக்கண்ணில் என்ன தோணுறதுன்னா, இவன் போன ஜென்மத்தில் ஒரு கிருஷ்ணாவதாரத்தில் குப்ஜைன்னு ஒரு கிழவி, அவள் கூனோடு இருந்தாள். பகவான் அவளுடைய கூனை நிமிர்த்தினான். ஆகவே அந்த குப்ஜைங்கிற கூன் நிமிர்ந்த குப்ஜைங்கிறவ கேட்டா, நான் எல்லா ஜென்மத்திலையும் பிறந்தாக, நான் எனக்கு பிறவி வேண்டாம், அப்படியே பிறந்தாலும் உன்னை எனக்கு நினைக்கக்கூடிய உன்னோடு நினைக்கக்கூடிய உன்னுடைய சம்பந்தம் உள்ளக்கூடியவளாக உன்னையே நினைத்து உனக்காக வாழக்கூடியவளாக நான் பிறக்கணும்னு சொன்னாராம். அந்த குப்ஜை தான் இந்த பெண்ணாக பிறந்திருக்கிறாள் என்று அவருடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி இவளை மகள் போல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயிட்ட சொல்கிறார். அவளும் சரின்ட்டு மற்ற அவருடைய மற்ற குழந்தைகளோடு சேர்த்து இவளையும் பராமரித்து வருகிறார். நாமதேவர் பஜனை செய்யும் போதெல்லாம் இவளும் அந்த பஜனைக்கு அவருடைய நித்திய கைங்கரியத்துக்கு உதவிகள் செய்வதும், அந்த பூஜை பொருட்களை எடுத்து வைக்கிறது, கூடவே பஜனை பண்ணுறது, இப்படி பெருமாளுடைய கைங்கரியத்திலே எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டு வேலைகளெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செய்து கொண்டு வந்தாள். கோயிலுக்கும் தினசரி போய் பாண்டரங்கனிடம் தன்னுடைய இனிமையான பாடல்களால் பாண்டரங்கனை பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தாள். நாட்கள் ஆயிடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆக அவருடைய குணாயியுடைய மனதிலே முதலில் இருந்த அன்பு குறைய தொடங்கியது. அவள் ஒரு வேலைக்காரி மாதிரியே நடத்த ஆரம்பித்தா. ஆனால் அவள் அதை பொருட்படுத்தாமல் சந்தோஷமாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் நடுநிசி நேரம், இவர் இருக்கிறது ஒரு குடிசை வீடு தான், மண்ணாலான குடிசை. ஏன்னா அடியார்களெல்லாம் அப்படி தான் இருந்தார்கள். சௌரியத்தை பெருக்கி கொள்ளாமல் பகவானுடைய நாமாவளி ஏதோ இருக்கணும், ஒரு இடம் வேணும், அவ்வளோதான். நல்ல நடுநிசி, அடர்ந்த காற்று, நல்ல மழை. அந்த காற்றில் இவருடைய கூரையெல்லாம் பெய்த்து கொண்டு போய்விட்டது. இவர் உள்ள பகவானை நினைத்து கொண்டு அப்படியே தூங்குறார். அவருடைய தூக்கத்தில் கூட பகவானுடைய நாமஸ்மரணை தான் பெருமாளை நினைத்து கொண்டு, ஏன்னா அவர் பேரே நாமதேவர். அவர் சொன்னதே என்னன்னு கேட்டால் நாமஸ்மரணம் ஒன்று தான், மற்றபடி மற்ற விஷயங்களெல்லாம் கூட ரெண்டாவது தான். பகவானுடைய நாமத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும். பெருசாக வேதம் படிக்கணும், சாஸ்திரங்கள் படிக்கணும், பெரிய ஞானமே வேண்டியதில்லை. பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணாவே போகிறோம். அதான் அழகாக பெரியாள் வர சொல்வார், பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறமள உழைத்தாற்போல்
உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றி நீ உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என்னப்பா என் இருடிகேஷா என்னுயிர் காவலனே. தங்கத்தை வந்து உரைகளில் உரச உரச அந்த உரைகள் வந்து கருப்பாக இருக்கிற உரைகள் தங்கத்தை உரைச்சி உரைச்சி அது சிவப்பாக ஜொலிக்குமா. அதே போல் பெருமாளுடைய நாமாவளியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அப்பொழுது பெருமாள் நமக்குள்ளே வந்துடுவார். அப்போ பெருமாளுடைய இது வந்துருச்சுனா பெருமாளுடைய நாமாவை சொல்ல சொல்ல நாமளே ஒரு பெருமாள் மாதிரி நமக்கு ஒரு தேஜஸ் வந்துடும். அழகாக சொல்லுவார், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன். என்னை வந்து என்னுடைய மனசை உன்கிட்ட கொடுத்துட்டேன், உன்னை என் மனசுக்குள்ளே வச்சுட்டேன். என்னப்பா என் ரிஷிகேஷா என்னுயிர் காவலனே, எனக்கு இனிமேல் என்னப்பா கவலை. இன்னொரு இடத்துல அழகாக சொல்லுவார், சென்னி ஓங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதுரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கர புரியுற்றி கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன். என்னுடைய உடமையெல்லாம் என்னுடைய உடமை கிடையாது, எனக்கு அனுபவ பாத்தியம்தான், இதெல்லாம் உன்னுடையது. என்னையும் என் உடமையையும் எனக்கு சொந்தமான எல்லா விஷயங்களையும் உன்னுடைய சக்கரப்பொறி ஏற்றி கொண்டு, அதெல்லாம் உன்னோடது. அதனால தான் நம்ம ஆச்சாரியன் நமக்கு இந்த உடம்பு நம்ம இது இல்லை, இது பெருமாளுக்குரியதுன்னு சொல்லி சங்கு சக்கரத்தினால் நமக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கிறார். பண்ணி வச்சு அன்னிலேருந்து இந்த உடம்பு வந்து பகவானுக்குள்ளது, நமக்கு இல்லை. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக இந்த உடம்பு. அதனால தான் வைஷ்ணவனுடைய இல்லத்தில் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரத்தோடு வச்சுருப்போம். அது என்னென்னா அந்த சங்கு சக்கரத்தை பார்க்கும்போதெல்லாம் இந்த வீடு நம்ம வீடு இல்லை, பெருமாளுடைய வீடு, பெருமாள் குடியிருக்கக்கூடிய கோயில். நம்ம வீடுன்னு சொல்லக்கூடாது, நம்முடைய குடிசை அது. அதுக்குள்ளே பெருமாள் இருக்கார். சங்கு சக்கரம் போட்டுருந்தா வாசலில் ஒரு போர்டு போடுறோமா இல்லையா, நம்ம வீட்டுக்கு போர்டு போடுறோம், என்ன போடுறோம், நாராயணன் அப்படின்னு போர்டு போட்டாச்சுன்னா வீடு நாராயணன் வீடுன்னு அர்த்தம். சங்கு சக்கரத்தை வச்சு திருமண சக்கரத்தோடு பெருமாளுடைய சக்கரத்தை கோயில் வீட்டு வாசலில் ஒட்டிட்டோன்னா அது நம்ம வீடு கிடையாது, பெருமாளுடைய வீடு. நாம் அதில் வாடகைக்கு இருக்கோம். இந்த உலகமே நம்ம வாடகைக்கு தான் இருக்கோம். இந்த உலகத்தில் வந்ததே நம்ம ரெண்டுக்கு தான் வந்திருக்கோம், கொஞ்ச நாள் தான். நம்முடைய உண்மையான வீடுங்கிறது வேறு, வாடகைக்கு தான் வந்திருக்கோம் அந்த பூமியில். அதனால் இது என் வீடு, என் சொந்த வீடு, நான் கட்டினேன், நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளோ மார்பிள் போட்டு தேய்ச்சாலும், எத்தனை பழங்கினாலும் அலங்காரம் பண்ணாலும் நமக்கு அது சொந்தம் இல்லை. அனுபவ பாத்தியம் தான் நமக்கு. அதுதான் அழகாக சொன்னார், என்னையும் என் உடமையையும் சக்கர பொறியொற்றி கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன், இனி என் திருக்குறிப்பேன். அப்படி அந்த குடிசையில் காற்றில் குடிசையில் மேல் பகுதியெல்லாம் பறந்து விடுகிறது. பாகவதனுக்கு கஷ்டம் ஏற்படுதுன்னா பெருமாள் அந்த பாண்டரங்கன் ஓடோடி வரான். வந்தவன் தன்னுடைய சக்கரத்தினால மேற்கொண்டு இடி விழுந்ததுன்னா உள்ளே இருக்கிறவருக்கும் ஆபத்து, கட்டணம் நொறுங்கிடும். ஆகவே தன்னுடைய சக்கரத்தினால் அதை தடுத்து நிறுத்துகிறார். இதுக்கிடையில் இதுவரை பெய்த மழையில் அந்த மண் சுவர் கரைந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து ஒழுகி கொண்டிருக்கிறது. பெருமாள் பார்த்தார், தன்னுடைய பட்டு பீதாம்பரத்தையெல்லாம் சுருட்டின்றார். சுருட்டிண்டு அந்த மண்ணை குழைச்சி பூச ஆரம்பிச்சு விட்டார். அந்த சுவத்தை, கீழே விழுந்த சுவத்தை. அது அந்த காலத்தில் மண் சுவர் கட்டின வீடு இருந்தால் தெரியும் இந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு. மழை பெஞ்சதுன்னா அந்த மண் வந்து அப்படியே கரைஞ்சி ஓடும். மறுபடியும் அந்த மண்ணை எடுத்து பூசணும். கீழே விழுந்து கம்ப்ளீட்டாக விழுந்துடுத்துனா அவ்வளோ சுத்தமாக அந்த தரை மட்டமாயிடும். அதனால் அது விடாமல் பூசுவார்கள். பக்கத்தில் இருக்கிற காஞ்ச மண்ணை எடுத்து அது மேலே போட்டு மூடுவார்கள். மூடி அதை அப்படியே மறுபடியும் அதை மண் சுவரை அப்படியே பராமரிப்பார்கள். அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே கெட்டியாயிடும். இவர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். தூக்கம் கலைந்து வெளியே வந்த நாமதேவர் பார்க்குறார். பொழுது புலரக்கூடிய சமயம், இது வரைக்கும் அவர் வேலை பார்த்துட்டுருக்கார். இவர்
வெளியில் வந்து நாமதேவர் என்ன மழை அப்பஞ்சிருக்கு போல இருக்கே, வீடெல்லாம் இதான மாதிரி இருக்கே அப்படின்னு வாசலில் வந்து பார்த்தா பட்டு பீதாம்பரத்தோடு இருக்கு, காதில் குண்டலங்களோட பெருமாள் உட்காந்து மண்ணை பிசைஞ்சிட்டு அந்த இடிஞ்சு போன சோகத்தை பூசின்னு இருக்கார். உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டது, என்ன அபச்சாரம் சுவாமி, நீங்களாக வந்து என் வீட்டில் வந்து மண் களிமண்ணை வச்சு பூசிக்கின்னு என்று பெருமாள்கிட்ட சொல்கிறார். பெருமாள் கேட்குறார், பா நீ சதா சர்வ காலம் என்னையே நினச்சின்னு இருக்க, உன்னுடைய சொத்துன்னு எதையும் நினைக்கல, அப்படி இருக்கும்போது உன்னுடைய சொத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு இல்லை. நீ என்ன நினைத்து கொண்டு இருந்தால் நான் உன்னை நினச்சிட்டு இருக்க மாட்டேனா, உனக்கு ஒரு ஆபத்து வர விடுவேனா? ஆகவே எனக்கு சரி நான் இதை செய்யலை, இந்த வீடு இடிஞ்சு விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோ, உங்கள் அம்மா என்ன தானே திட்டுவா, ஏன்னா ஏற்கனவே அவன் இந்த பிள்ளையை திட்டின்னு இருக்கான், எப்போ பார்த்தாலும் நாமதேவரன் பேரை வச்சாலும் எல்லாம் ஊர் ஜனங்கள்லாம் உன்னை புகழ்றதுன்னு நீ படுக்கு ராமா ராமான்னு கிருஷ்ணா பாண்டுறங்கா பண்டரிநாகா சுற்றின்னு இருக்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிழைக்கிறதுக்கு வழி தர மாட்டேங்கிற, என்ன பெருமாளோ அப்படின்னு சொல்லி அவள் குறப்பட்டுக்குவான். அப்படி இருக்கும்போது நீ ஒரு வீடு இடிஞ்சு நீ தெருவில் வந்து விழுந்தேனா, தெருவில் இருந்தேனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேலியாக சொல்கிறார். உங்கள் அம்மா உன்னை மாத்திரமா திட்டுவா, என்னையும் சேர்த்துல திட்டுவா, நீ பழக்க தெரியாதவனாக இருக்க, உன்னை திட்டுறதோடு இல்லாமல் என்ன திட்டுவா, அந்த கண்ணு இல்லாத தெய்வம் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறதே, ஏற்கனவே இந்த சரி உஞ்சி வருத்தி எடுத்து தான் பொழப்பு நடக்கிறது, இல்லை இருக்கிற வீடு ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீடை கட்டினா இந்த மழையில் இப்படி போயிடுத்தே, என்ன பெருமாள் என்ன திட்டுவா, அதனால தான் நான் வந்து உனக்கு பணிவிட பண்ணிகிட்ருக்கேன்னார். இந்த சத்தம் கேட்டுருந்த உடனே உள்ளே இருந்த குணாயிங்கிற அவளுடைய அம்மா வெளியே வந்தா, என்ன பிள்ளை யாரோடையும் பேசிகிட்டு இருக்கானே யாருன்னு வந்து பார்த்தா பெருமாள் பட்டு பீதாம்பரத்தோட அழகாக பாண்டுரங்கன் வந்து மண்ணை குழச்சி வீடு கட்டின்னு இருக்கான், வீட்டை அந்த கரைஞ்ச சோரில் பூசின்னு இருக்கார். இவளுக்கு புல்லரிக்க ஆரம்பிச்சுடுத்து, காலில் விழுந்தா, சுவாமி நான் ஏதோ தெரியாமல் உன்னை நிந்தனை பண்ணிட்டேன், அதுக்காக நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து வேலை பார்க்கணுமா என்று இது பண்ணார். உடனே ஜனாபாயும் வந்தாள். ஜனாபாய்க்கு வந்து அவளுக்கு பெருமாளை விக்கிரகத்தில் பார்த்து பெருமாளை நேராக பார்த்தா எப்படி இருக்கும், உடனே பெருமாளுங்கிறத மறந்துட்டா, பக்தி போயிடுத்து. பெருமாளே அழகான பட்டு பீதாம்பரம்லாம் இப்படி நனைஞ்சு போயிடுதே, இதெல்லாம் சேர சகதியமாக இருக்கேன், முதல்ல அதை எடுத்து கொடு, நான் துவைச்சி தரேன், சமையல் பண்ணி வச்சுருக்கேன், வா சாப்பிடவா அப்படிங்கிறா. பெருமாளை ஒரு பெருமாள் நினைக்கிற சாதாரண ஒரு விருந்தினராக நினைத்து கொண்டா. ஏன்னா பெருமாளை வந்து தனியாக நினைக்கிறது, அது பெருமாள் நம்மளோட சேர்ந்தவராகவே நினைக்கிறது. உடனே எனக்கு கட்டிக்க வேறு புடவையே இல்லையேம்மா அப்படின்னார். வேறு மாற்றிக்க எனக்கு உடை கொண்டு வரலையே அப்படின்னார். அதனால் நான் என்னுடைய புடவையை தரேன்னு சொல்லி அவருடைய கந்தல் புடவையை கொடுத்தா. பெருமாள் அதை கத்தின்றார். ஜனாபாயுடைய கந்தல் புடவையை கட்டின்றார். என் பீதாம்பரத்தை துவைச்சி கொடுன்னார். உள்ள பக்கம் போயிட்டா துவைக்கிறதுக்கு, அதை நினச்சி காய போட்டு உடனே இதில் என்னன்னு கேட்டால் அந்த கந்தல் சேலை கட்டினார் பார் பெருமாள், அது கூட அவருக்கு அழகாக இருந்ததுதான் ஜனாபாய்க்கு. உடனே போயிட்டு சமையல் முடிக்க போனான். சமையல் பண்ணிட்டு தான் ஓடி வந்தா இடையில. உடனே அந்த பீதாம்பரத்தை காஞ்சி எடுத்துன்னு அதையும் எடுத்து கொடுத்துட்டு, அங்கே ஒரு கயிறு கட்டில் ஒன்று இருந்தது, அதில் கயிற்று கட்டில் இவளோட பழைய புடவை துணியெல்லாம் போட்டு அது ஒரு மெத்த மாதிரி ஆக்கி, சுவாமி இதில் உட்காந்துக்குங்கோ, கொஞ்ச நேரம் நீங்கள் ஓய்வு எடுத்துக்குங்கோ, நான் சமையல் பண்ணதெல்லாம் கொண்டு வந்து பரிமாறுறேன்னா.
உடனே அவர் உட்கார்ந்துட்டார். அவருக்கு அது ஆதிசேஷன் மாதிரி இருந்துதான். அந்த கிழிஞ்ச புடவைய மேலே அந்த கிழிஞ்ச நார் ஒழிஞ்ச கட்டலில் உட்கார்ந்துருது. உடனே கால்களை பிடிப்பி விட்டா. இறைவன் இளைப்பாறினார். உடனே காலெல்லாம் அலம்பி விட்டு சாப்பாட்டுக்கு தயாரான உடனே பரிமாற ஆரம்பித்தார். பரிமாற ஆரம்பித்த உடனே பகவான் என்ன பண்ணுறாருன்னா, நாமதேவர் இங்கே வா, குணாயி வா, அவருடைய பிள்ளைகள் ராஜாயி வா, மனைவி ராஜாயி வா, நாமதேவருடைய மக்களான விட்டலன், மகாதேவன், நாராயணன், கோவிந்தன் எல்லாரும் ஒன்றா வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் சுற்றி உட்காந்து வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுருக்கா. இந்த குழம்பு சாதம் இதெல்லாம் எல்லாத்தையும் கலந்து பெருமாளுக்கு நாமதேவர் ஊட்டுறார். வாங்கி சாப்பிட்டுருக்கார். இப்போ ஜனாபாய் பரிமாறிட்டு என்ன பண்ணிட்டான்னா, பெருமாள் வேலையெல்லாம் கூப்பிட்டா அவளை கூப்பிடலையேன்னு அவள் பரிமாறிட்டு அவள் உள்ள அறைக்குள்ளே போயிட்டா. பக்கத்தில் அவளுக்கு என்ன கவலைன்னு கேட்டால், பெருமாள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார சொல்லி எல்லோரும் கூடயும் சாப்பிட்றாரே, நம்மளும் ஒரு வாரத்தை ஸ்கூல் போவே இல்லையேன்னு நினச்சி கொண்டு வருத்தப்படுறா. எல்லாருக்கும் சமமாக நம்மளை உட்காந்து வச்சு நமக்கும் கொடுக்கலையே அப்படின்னு மீதி இருந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு தனக்குன்னு அந்த ஓரமாக போய் உட்காந்துட்டா. உடனே பெருமாள் மெல்ல எழுந்திருந்தார். அவள் இருக்கக்கூடிய அறைக்கு போனார். அவள் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டுட்டு சாப்பிட வாய வைக்க போகிறா. இவர் கையை நீட்டுறார், எனக்கு 2 உருண்டை கொடுன்னு. உடனே கண் கலங்கினாள். கலங்கிறா கொடுத்து உடனே நாமதேவரை அழைத்து அழைச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலான்னு இருக்கேன்னார். சரி இருக்கோன்னு படுத்துட்டார். நாமதேவர் உடனே சொல்கிறார், உண்மையான பக்தி உள்ள ஜனாபாய்க்கு முன்னால் நம்ம பக்தியெல்லாம் எந்த போல பெருமாளே வந்து அவட்ட அவள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் 2 கவலம் வாங்கி சாப்பிட்டாரேன்னு சொல்லி சந்தோஷப்படுறார். இப்படி கொஞ்ச நாள் ஓடுறது. தினமும் காலம்பரை விடிய காலையில் ஜனாபாய் கோதுமை மாவு அரைப்பது வழக்கம். அன்றைக்கி முதல் நாள் ராத்திரி இறைவனுடைய இதிலேயே நினைத்து கொண்டு அவரோட பேசிக்கிட்டு இருந்ததுனால இவர் அசந்து தூங்கிட்டான். தூங்கின உடனே காலம்பரை எந்தெந்து பார்க்குறான். ஏன்னா அப்போல்லாம் மாவு அப்பப்போ அரைக்கணும். இப்போ ரைஸ் மில் கிடையாது. இல்லை, அன்றைக்கி காலம்பரை அந்த கல்லோரலில் போட்டு மாவை அரைச்சி அந்த மாவில் தான் சமையல் பண்ணுறது. அந்த கல்லோரல் அந்த உரல் அரைக்கிற சத்தம் கேட்குறது முடிச்சு பார்க்குறா. ஜனாபாய் பெருமாள் உட்காந்துட்டு அரைச்சின்னு இருக்கார், மாவு அரைச்சின்னு இருக்கார். உடனே துடிச்சு போய் எந்திருந்து, என்ன சுவாமி நீங்கள் பாட்டுக்கு மாவு அரைக்கிறீங்களே என்னன்னு அப்போ சொன்னார். இல்லைம்மா, நீ நேற்று பூரா வேலை பார்த்தேன், ரொம்ப கடைப்பாக தூங்கிட்டு இருந்தேன், காலப்புறம் நேரம் ஆகிடுத்து, வாழ்க்கெல்லாம் சாப்பாடு போடணுமோ இல்லையா, அதனால் நான் மாவு அரைச்சின்னு இருக்கேன் அப்படின்னார். உடனே சொன்னா, சுவாமி நான் அரைக்கிறேன். இல்லை, நீ அரைக்க வேண்டாம், நீ என்னுடைய தசாவதாரத்தை பாடு, நான் கேட்டுட்டே அரைச்சேன்னா எனக்கு களைப்பாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நீ பாடுனார். அவள் சோஸ்திரங்கள் எல்லாம் பகவானுடைய நாமாவளியெல்லாம் பாடுறா. இவர் ரொம்ப ரசிச்சுண்டு மாவாட்டி கொடுத்தார். உடனே இந்த ரெண்டையும் இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஜனாபாய் பாடுறா. அம்மி அந்த மாவு அரைக்கிற எந்திரம் வந்து சுற்றுற சத்தம் கேட்கறது. உள்ளே இருக்கிற குணாயி ஓடி வந்தா. என்ன இவன் யாரோட பேசின்னு இருக்கா, உரல் அரைக்கிற சத்தம் கேட்கறது, பாடிகிட்டே வரைக்கிறாளே, யாரோட பேசின்னு இருக்கான்னு நினைத்து கொண்டு உடனே தன்னுடைய கையில் இருந்த ஒரு கம்பு எடுத்துன்னு வந்து யார் பேசுகிறான்னு சொல்லி முதுகில் ஓங்கி ஒரு அடி. ஏன்னா பின்பக்கமாக பெருமாள் இருக்கார்.
முதுகில் ஒரு அடி, அவளை வேலை செய்ய விடாமல் யாரா பேசிகிட்டு இருக்கேன் ஒரு அடி அடித்த உடனே அப்பொழுது பெருமானுடைய திருமேனி சிலிர்த்தது. பணிவான குரலில் அவர் சொல்கிறார், அம்மா என் பேர் விட்டோபா. இந்த பொண்ணு வந்து ரொம்ப களைப்பாக இருந்ததுன்னா அவளுக்கு உதவி பண்ண வந்தேன், அதுக்கு போய் இப்படி அடிக்கிறியே அப்படின்னா. அதற்குள் நாமதேவர் இங்கே வந்துட்டார். அம்மா இது என்ன அக்கிரமம், பெருமாளே வந்திருக்கார் சாதாரண உருவத்தில், அது தெரியாமல் அவரையே அடிச்சிட்டியே என்று அவர் சொல்லி வருத்தப்படுறார். பக்தனுக்காக நீ வந்து இப்படி அடிய வாங்க என்னை என்னுடைய தாயை யசோதையா நினச்சிக்கோ என்று சொல்லி வேண்டி நிற்கிறார். குணாயி உடனே மனம் திருந்தி வணங்குறான். ஆனால் இப்படி இருக்கும்போது அவருக்கு ஜனாபாயுடைய பெருமையை உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு பெருமாள் நினச்சார். உடனே என்ன பண்ணுறாருன்னா, போகும்போது அவர் வைத்து கொண்டிருந்த பீதாம்பரத்தையும் அணிகலனையும் அங்கேயே விட்டுட்டு ஜனாபாயோட கந்தல் துணியை எடுத்துட்டு உடுத்திண்டு வீதியில் இறங்கி போகிறார். உடனே ஜனாபாய் கத்துறா, சுவாமி நீங்கள் உங்கள் துணியை இங்கே விட்டுட்டு போயிட்டே இல்லை, என் துணியை கட்டிட்டு அப்படியே போகிறீங்க, அது ஏன் துணின்னு. இவர் அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், உனக்காக நான் விட்டு போகிறேன், எனக்கு இதுவே நல்லா இருக்குன்ட்டு போயிட்டு மறைஞ்சு போயிட்டார். காலம்பர அர்ச்சகர் பண்டரிபுரத்தில் கோயிலை திறந்து பார்த்தா பெருமாள் கந்த துணியை கட்டின்னு இருக்கார். அவளுக்கு ஆச்சரியம், என்ன சுவாமி நேற்று தானே அலங்காரம் பண்ணி பட்டு பீதாம்பரத்தில் உனக்கு அலங்காரம் பண்ணி நகையெல்லாம் சாத்தி ராத்திரி கர்ப்பகிரகத்தை மூடிட்டு போனால் காலம்பரை பார்த்தா நீங்கள் எப்படி வரும் கந்தல் துணியோடு இருக்கீங்களே, என்ன இது என்ன நடந்ததுன்னு தெரியலையே, இந்த பீதாம்பரம் எங்கே, நாங்கள் போட்ட அணிகலம்லாம் எங்கேன்னு திடுக்கிட்டார்கள். உடனே அதுக்குள்ளே இன்னொரு அர்ச்சகர் வந்து சொல்கிறார், ஏன் சுவாமி உங்களுக்கு தெரியாதா, நம்ம பண்டரிநாதன் தான் ரொம்ப எளிமையானவனாச்சே, நேற்று மழையும் பெஞ்சுதே, எந்த பக்தர் வீட்டில் போய் யாருக்கு என்ன பண்ணானோ யாருக்கு தெரியும், அவனுடைய திருவிளையாடலுக்கு அளவே ஏது. அழகாக கண்ணதாசன் சொல்லுவான், ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, உன் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று. பகவானுடைய ஆட்டு வித்தில் யாரால இது பண்ண முடியும், அவனுடைய விளையாடலுக்கு திருவிளையாடலுக்கு அளவே கிடையாது. கம்பன் ஆரம்பிக்கும் போது சொல்கிறான், உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார்வர் தலைவர் அண்ணவர்க்கே சரண் நாங்களே. பகவானுடைய விளையாட்டுக்கு அளவே கிடையாது, அவனுடைய திருவிளையாடலுக்கு. என்ன செய்வான், எப்படி செய்வான், யாருக்கு எப்படி உதவுவான், எந்த ரூபத்தில் வருவான் அப்படிங்கிறது பகவானுக்கு எந்த வகையான அளவுகோலும் கிடையாது. அவன் எவ்வளவு கீழே இறங்கியும் வருவான். ஆனால் அழகான ஆட்சியார் சொன்னான், கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, அவனை வணங்காதவர்களை வென்று காட்டுவான், அவங்களை வணங்குபவர்களுக்கு அவன் அடிமையாயிடுவான். அப்படிப்பட்ட அவர் சொன்னார் அந்த அர்ச்சகர். இதெல்லாம் சர்வசாதாரணமாச்சே. பெருமாள் நேற்று எங்கே போனாரோ, எந்த மழையில் யார் வேண்டின்றாலோ அவளுக்கு போய் என்ன பணிவிட பண்ணிட்டு என்ன கொடுத்துட்டு வந்தாருன்னே தெரியாது. இங்கே சர்வசாதாரணமாச்சே. அப்போ சொன்னார், சரி அப்போ எதுக்கும் நாமதேவர் வீட்டில் போய் கேட்போம், ஏன்னா அவர் தான் மகான், அவர்கிட்ட போய் பெருமாள் எங்கே போயிருக்காருன்னு கேட்டால் அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிருக்கும் பெருமாள் என்னென்ன செய்கிறாருங்கிறத அனுபவிக்கக்கூடியவர் நாமதேவர். பெருமாளுடைய நாமாவை சொல்லியாச்சுன்னா பெருமாள் செய்கிற போகிற நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நாமஸ்மரணைக்காக தான் விசேஷம். பெருமாளுடைய நாமாவை சொல்ல நமக்கு பெருமாளுடைய ஆக்டிவிட்டீஸ் பூரா நமக்கு ஃபிலிம் ஓடுன மாதிரி ஓடிடும். அதான் ஞானதிஷ்டிங்கிறது.
மகான்கள்லாம் அப்படி தான். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த வீட்டில் என்ன இருக்குங்கிறது அவளுடைய கண்களுக்கு பிரத்யேகமாக தெரியும். அவள் செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாம் கண்ணில் தெரிஞ்சிடும். அப்போ எல்லோரும் நாமதேவருடைய வீட்டுக்கு போகிறார். போன உடனே அங்கே பார்த்தா குணாபாய் பெருமாளுக்கு உடுத்தின பூஜாபரத்தை அவள் கட்டின்னு இருக்கான். இப்போ அவளுக்கெல்லாம் உண்மை விளங்கிடுத்து. உடனே கேட்க, இந்த பீதாம்பரத்தை பாத்திரம் கொண்ட கொடுத்து போனாரா, நகையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரா? ஜனாபாய்க்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு இந்த ஆபரணமெல்லாம் கொடுக்கலையே, இந்த பீதாம்பரத்தை மாத்திரம் கொடுத்து நீயே இதை உடுத்திக்கோன்னு என் புடவையே அவர் கட்டின்னு போயிட்டார், கந்தல் புடவையே அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தா உள்ள ஆபரணங்கள் எல்லாம் அவள் படுக்கைக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் இவங்க நம்பலை. இப்போ பொய் சொல்கிறா. உள்ளே போய் இதாக இருக்க உடனே நீ தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி சந்தேகப்படுகிறார்கள், அரசனுக்கு அறிவிக்கிறார்கள். உடனே அரசன் வழக்கம் போல் தண்டனை கொடுத்துருவானே, அரசன் தான் கோயில் நகையை எடுத்திருக்கான்னு. இப்போ ஜனங்கள்லாம் நிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஊரெல்லாம் மழை பெஞ்சு எல்லா வீடும் இதாக இருக்குது. இவனுடைய ஏன்னா பெருமாள் கைப்பட்டு கட்டின வீடு இல்லை, அவர் தான் மண்ணை சார்ந்து இது பண்ணியிருக்காரு. இந்த வீடு மாத்திரம் பொலிவாக இருக்குது. அப்போ என்ன, அப்போ பெருமாள் இவர்களுக்கு ஜனங்களெல்லாம் பேச ஆரம்பிச்சிருத்து. ஆனால் அரசனுடைய இதை கேட்டு ஜனாபாயை கழு மைதானத்துக்கு இழுத்து போகிறாங்க. அங்கே உடனே கரம் கொடுத்து கழுமரத்தை வணங்க அந்த கழுமரம் அப்படியே கரைந்து விட்டது. உடனே பண்டரிநாதன் ஓடி அவரை கட்டி குணாபாயை கட்டி கொண்டு அவளுக்கு ஆதசமா, உனக்கு இனி ஒரே குறையும் இல்லை, உன் பக்தியை இந்த ஊராருக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி வந்தேன் என்று சொல்லி உடனே ஜனங்களெல்லாம் பாண்டரங்கனை புகழ்கிறது. ஜனாபாயுடைய புகழும் அவருடைய கீதங்களும் பண்டரிபுரம் முழுவதும் பரவின. உடனே பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால், நீ பாடு, நான் அதை எழுதுகிறேன்னு அவர் கைப்பட எழுதினாராம் ஓலையில். அதேமாரி அவள் சொல்ல 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 அவளுடைய பாடல்களெல்லாம் எழுதி ஏடும் எழுத்தானையும் கொண்டு வான்னு சொல்லி அங்கே அமர்ந்தபடியே ஏடும் எழுத்தானையும் கொண்டு எழுதி வந்தான். அந்த சமயம் ஞானேஸ்வரர் அங்கே வரார். உடனே ஞானேஸ்வரர் வந்த உடனே பெருமாள் அந்த ஏட்டையும் இதையும் ஒழிச்சு வச்சாராம். அது என்னன்னு கேட்குறார். இல்லை, ஜனாபாயுடைய பாட்டு அப்படின்னாராம். உடனே இறைவன் நாமதேவருடைய வீடு செல்ல அவங்களோடு கூட்டுக்கொண்டு ஞானதேவர் அவர் எல்லாரும் நாமதேவர் வீட்டு கூடத்தில் பகவான் அமர்ந்து அவர் உடனே செய்தி அறிஞ்ச உடனே பக்தர்களெல்லாம் கூடினார்கள். பின்பக்கத்தில் ஜனாபாய் மெய்மறந்து பாடியவராய் சாணத்தை எடுத்து உருட்டின்னு இருக்கா. பகவான் நாமதேவரை நோக்கி அவளை அலையும் என்று கூற குணாயி அதாவது அவளுடைய தாய் ஓடி சென்று அவளை கைகால் சுத்தி செய்து கொண்டு வரும்படி சொன்னார். இதற்குள் கூடியிருந்த பக்தர் கூட்டத்தை நோக்கி ஞானேஸ்வரர், இன்று பகவான் ஜனாபாய் கவனம் செய்த கீதங்களை தாமே ஓலையில் எழுத பார்த்தேன். அடியனை கண்டதும் மறைத்து வைத்தார். அவர் மட்டும் எழுதி படிக்கிறார், நமக்கு அந்த பெயர் கிட்டாது போல் இருக்கிறதா என்றார். அதற்கு பகவான், அவள் பாடல்கள் காணாமதும் அவைகள் கேட்பது எனக்கு பேரானந்தம். ஆகவே அவள் பாடுவதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு படிப்போருக்கும் என் அன்புக்கும் அருளும் கிட்டும், அவர்களுக்கெல்லாம் பெரும் பேர் கிட்டும் என்று சொன்னார். வெட்கத்தினால் தலை குனிந்து நின்ற ஜனாபாயும் மற்றவர்கள் நோக்கி பகவான் இவ்வாறு பேசினார். இன்று நீங்கள் பாடும் கீதங்களை யார் எழுத வேண்டும் என்பதை சொல்கிறேன் என்று சொல்லி பகவான் கட்டளை போடுறார். ஞானேஸ்வரன் பாடல்களை சச்சிதானந்தரும்
நிவர்த்தி தேவர் பாடல்களை சோபான் தேவரும், முக்தாபாயின் பாடல்களை ஞானதேவரும், பரமானந்தர் பாடல்களை விஸ்வோபகேசரும், சவத்யா மேளா கவிதைகளை சிலாகுணவரும், கூர்மதாசர் கவிதைகளை சுவேதகரும், சோகாமேளரின் கவிதைகளை அனந்தபட்டரும் எழுத வேண்டும். ஆனால் நாமதேவர், ஜனாபாய் இவர்கள் இருவருடைய கவிதைகளை மட்டும் நானே எழுதுவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். நாமதேவருடைய கவிதைகளையும் ஜனாபாயுடைய கவிதைகளையும் என்னுடைய கையினால் எழுதுவேன் என்று சொல்லி பகவான் எழுதி பக்தர்களாமெல்லாம் ஆரவாரம் செய்ய ஜனாபாய் பாடிய பாடல்களை, நாமதேவருடைய கீர்த்தனங்களையும் பகவான் தன்னுடைய கையினாலேயே எழுதி இங்கே பாகவதர்களுக்கு அளித்தான் என்பதோடு ஜனாபாயுடைய சரித்திரம் நிறைவு பெறுகிறது. இன்றும் நாம் பண்டரிபுரம் சென்றால் ஜனாபாயுடைய கீதங்களை அங்கு பாட கேட்டு அனுபவிக்கிறோம். அதனால் பகவானுக்கு பக்திக்கு வயதோ அல்லது படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. யார் மெய்யன்போடு பகவானை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பகவான் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து அவர்களில் ஒருவராக நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இந்த ஆழ்வார்கள் சொன்னது மாதிரி நீயே தான் எனக்கு எல்லாம் என்று இருப்பவர்களை பகவான் உறவினராக உம்மோடு கலந்து மகிழ்வான் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காத்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி எல்லாத இறைவாணி இதாராய் பறையலோரும் பாவாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றினம் காமங்கள் மற்றையலோரும் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரும் பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.